வாழ்க வளமுடன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன், செபி ரிஜிஸ்டர்டு ரிசர்ச் அனலிஸ்ட். இன்னைக்கு 17th ஆகஸ்ட் போஸ்ட் மார்க் போட்டு பார்த்துடலாம். அதாவது இந்த சிஏஎஸ் நமக்கு எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா, ஆகஸ்ட் 3 அன்னைக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அதாவது இன்னையோட பார்த்தோம் அப்படின்னா 10 செஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்குது. இந்த 10 செஷனில் இன்னைக்கு நடந்தது தான் நிஃப்டி வந்து டவுன் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. இதுக்கு முன்னாடி 9 செஷனாகவே சிஏஎஸ் இம்பேக்ட்னால நிஃப்டி வந்து ஹையில் தான் வந்து க்ளோஸ் ஆகிட்டு இருந்துச்சு. ஆனால் ஃபர்ஸ்ட் டேவாக இன்னைக்கு வந்து அதாவது 3:15க்கு நிஃப்டி ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. என்ன பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 24,340. க்ளோஸ் ஆனது வந்து பார்த்தோம் அப்படின்னா 24,288. கிட்டத்தட்ட 52 பாயிண்ட் டவுனில் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது இந்த சிஏஎஸ்னால. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஓகேங்களா? ஸோ எனக்கு இன்னொரு முகம் இருக்குது அப்படின்ட்டு நிஃப்டி காட்டியிருக்குது. இன்னும் நாளைக்கு வந்து நிஃப்டியோடைய வீக்லி எக்ஸ்பிரி இருக்குது. நாளைக்கு எப்படி க்ளோஸ் ஆகுது அப்படிங்கிறது வெரி இன்ட்ரெஸ்டிங்கு. ஓகே, அதுக்கப்புறமா லலிதா ஜுவல்லரி இன்னைக்கு வந்து ஐபிஓ லான்ச் பண்ணிக்கிறாங்க. டியூஸ்டே அண்ட் வெனஸ்டே 2 நாள் லைவ்ல இருக்குது. வெனஸ்டே அன்னைக்கு க்ளோஸ் ஆகுது. இந்த லலிதா ஜுவல்லரி ஐபிஓ அப்ளை பண்ணலாமா வேணாமா என்னங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்தலாம். எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட், இதுவரையும் என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. 2 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துச்சு அப்படின்னா லைவில் வந்து பேசலான்னு பார்க்குறேன். பட் இன்னும் 2 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் வரமாட்டேங்குது. இன்ச்சு பை இன்ச்சாக ஏறிட்டு இருந்துச்சு அதில். ஓகே, எனிவே இப்போ குளோபல் மார்க்கெட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது அந்த வீடியோ போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 மினிட்ஸ் முன்னாடி நம்ம அட்ராசிட்டி ட்ரம்ப்பு சின்ராஸ் வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, ஹார்முஸ் ஜோனு ஓப்பன் பண்ணுறதுக்கும் ஈரான் கூட நெகோசியேஷன் பேசுகிறதுக்கும் ஓமன் தடையாக இருந்துச்சு அப்படின்னா ஓமனை நாங்கள் கடுமையாக அட்டாக் பண்ணுவோம் அப்படின்ட்டு ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கிறாரு. ஓகேங்களா? இப்போ வந்து ஓமன் தான் வந்து எங்களுக்கு வந்து தடையாக இருக்குது அப்படின்னு அவர் வந்து ஃபீல் பண்ணுறாரு. அதே மாதிரி ஈரான் வந்து என்ன சொல்லிக்கிறாங்கன்னா 60 days எம்ஓயு, அதாவது மெமோரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், இது வந்து இப்போ டீலில் இருக்குது, மோஸ்ட்லி வந்து சைன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க. பட் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. பட் சின்ராஸ் வந்து இந்த மாதிரி சொல்லிட்டாரு, ஓமன் எங்களுக்கு தடையாக இருந்துச்சுன்னா ஓமனை அட்டாக் பண்ணிட்டு தான் நாங்கள் ஈரான் கூட பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஓகேங்களா? இப்போ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது யூஎஸ் மார்க்கெட்டு 200 பாயிண்ட்ஸ் டவுனுக்கு போச்சு. வீடியோ ரெக்கார்டு ஆன் பண்ணும்போது இந்த ஒரு நிமிஷத்தில் 50 பாயிண்ட் ரெக்கவரி ஆகிட்டு 150 பாயிண்ட்ஸ் டவுனில் இருக்குது. ஓகேங்களா? யூரோப் மார்க்கெட் எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் நெகட்டிவ் பயாஸில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இன்னைக்கு மார்னிங் ஏசியன் மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா ஜாப்பனீஸ் நிக்கி 0.75% ஹையில் போயிருக்குது. ஹேங்செக் இண்டெக்ஸ் 1.35% ஹையில் போயிருக்குது. ஷாங்காய் இண்டெக்ஸை பொறுத்தவரையும் இன்னைக்கு 1.7% ஹையில் போயிருக்குது. ஸோ சைனீஸ் மார்க்கெட்டு 2 இண்டெக்ஸுமே வந்து மோர் தென் 1% ஹையில் போயிருக்குது. நம்ம கிஃப்ட் நிஃப்டி மார்னிங் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா அதான் ஸ்லைட்லி டவுனில் தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. 24,350 ஓப்பன் ஆகிட்டு 24,225 வந்துருக்குது. இன்னைக்கு என்னுடைய சப்போர்ட் என்ன அப்படின்னு மார்னிங் நான் லெவலில் போட்டிருந்தது 24,220. ஓகேங்களா? எஸ், 24,220 இன்னைக்கு வந்து தேர்ட் சப்போர்ட் போட்டிருக்கிறேன். இன்னைக்கு வந்திருக்கிற நிஃப்டியோட லோ 24,226. அங்கே இருந்துட்டு பவுன்ஸ் ஆயிருக்குது. இன்னைக்கு ஃபைனலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டியை பொறுத்தவரையும் 78 பாயிண்ட்ஸ் டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது. 24,287, அதாவது 0.32%. சென்செக்ஸ் 0.36% டவுனில் போயிருக்குது. 77,728 வந்து செட்டில் ஆயிருக்குது. ப்ராட் இண்டிசஸை பொறுத்தவரையும் மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் 0.5% நியர்லி வந்து ஹையில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. செக்டார் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஐடி 2% டவுனில் போயிருக்குது. மெட்டல் 1.5% ஹையில் போயிருக்குது. ரியாலிட்டி 1.5% ஹையில் போயிருக்குது. அதாவது காப்பரை பொறுத்தவரையும் ஆல் டைம் ஹையில் போயிட்டு இருக்குது. காப்பர் ஆல் டைம் ஹையில் போகுது அப்படிங்கிற பட்சத்தில் அதாவது ஹிந்துஸ்தான் காப்பர்ஸ், என்எம்டிசி இதெல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவ். ஓகேங்களா? ரைட். ருப்பி பொறுத்தவரையும் இன்னைக்கு வந்து 95.60 வந்து செட்டில் ஆகுது. ஃப்ரைடே க்ளோஸ் ஆனது 95.43. இதுதான் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. எஃப்ஐஸ் டேட்டா வந்துருச்சு. 2,535 crore வந்து எஃப்ஐஸ் செல் பண்ணிக்கிறாங்க. டொமஸ்டிக் 5,101 crore வந்து பை பண்ணிக்கிறாங்க. ஸோ எஃப்ஐஸ் அகைன் 2,000 crore அதிகமாக வந்து செல் பண்ணிக்கிறாங்க இந்த வாரத்தில் ஃபர்ஸ்ட் டேவாக. ஓகே, அதுக்கடுத்தா வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்என்டி 15,000 crore இன்னைக்கு வந்து ஆஃப் ஷோர்லேருந்து ஆர்டர் வந்து வின் பண்ணிக்கிறதா ஒரு மெசேஜ் வந்துருக்குது. அதே மாதிரி நாளைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா டாடா சன்ஸோடைய ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் நடக்குது. லாஸ்ட் வீக்கு
டாட்டாவோட சேர்மன் மிஸ்டர் சந்திரசேகரன் வந்து ரிசைன் பண்ணியிருந்தாரு. இப்போ நாளைக்கு என்ன நடக்க போகுது அந்த ஜெனரல் மீட்டிங்கில் அப்படிங்கிறத வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ அது நல்ல ஒரு பாசிட்டிவான நியூஸ் வந்து வருது அப்படிங்கிற பட்சத்தில் டாடா குரூப் ஆஃப் ஸ்டாக் எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவாக இருக்கும். அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, முக்கியமான ஈவெண்ட் இன்னைக்கு மண்டே எந்த ஒரு ஈவெண்ட்டும் இல்லை. இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது யூஎஸ் மார்க்கெட்டு 150 to 200 பாயிண்ட்ஸ் டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஓகே, இப்போ வந்து லலிதா ஜுவல்லரி ஐபிஓ ஓப்பன் ஆகிருக்குது. இது வந்து அப்ளை பண்ணலாமா வேணாமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதை பற்றி கொஞ்சம் ஸ்ட்ரென்த் என்ன இருக்குது, வீக்னஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதாவது லலிதா ஜுவல்லரி வந்து இந்தியாவில் மோஸ்ட்லி அவங்களுடைய ஷாப் எங்கே இருக்குது அப்படின்னா தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா இந்த 3 ஸ்டேட்டில் தான். ஓகேங்களா? கர்நாடகா இருக்குது, பட் அவங்களுக்கு வந்து ரெவென்யூ அதிகமாக வந்துட்டு இருக்கிறது எங்கேருந்து வருது அப்படின்னா இந்த 3 ஸ்டேட்லேருந்து தான் வருது. ஒரு கடைக்கு 400 கோடி ரூபா அரௌண்ட், அதாவது 350 கோடியிலேருந்து 400 கோடி ரூபா அரௌண்ட் வந்து ப்ராஃபிட் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து இவங்களுடைய ப்ராஃபிட்டில் வந்து மேக்ஸிமம் 70% இந்த 3 ஸ்டேட்லேருந்து தான் வருது. தெலுங்கானா, ஆந்திரா அண்ட் தமிழ்நாடு இந்த 3 ஸ்டேட்லேருந்து தான் வருது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இந்த ஃபினான்ஸ் இயர் 2026 அவங்களுடைய ப்ராஃபிட்டு 1009 crore கொடுத்துருக்குறாங்க. ஆல்மோஸ்ட் இது வந்து ட்ரிபிள் ப்ராஃபிட் கொடுத்துருக்குறாங்க. ப்ரீவியஸ் இயரை வந்து கம்பேர் பண்ணும்போது ட்ரிபிள் ப்ராஃபிட் கொடுத்துருக்குறாங்க. அவங்களுடைய ROE அதாவது ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா 40% இருக்குது. இவங்களுடைய PE ரேஷியோ, ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 11 இருக்குது. இது வந்து ரொம்ப சீப்பர். அந்த டைட்டன் கம்பேர் பண்ணும்போது சரி, ஸ்கை கோல்டு, அதுக்கப்புறமா வந்து கல்யாண் ஜுவல்லர்ஸ் இவங்களுடைய பிஇலாம் வந்து கம்பேர் பண்ணும்போது இது வந்து 11 பிஇயில் இருக்குது. இது வந்து இந்த கம்பெனியோடைய லலிதா ஜுவல்லரியோடைய பாசிட்டிவ். நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இவங்க வந்து எவ்வளவு வந்து ஐபிஓ வராங்க, வேல்யூ வராங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1700 கோடி. இதில் வந்து ஃப்ரெஷ் இஷ்யூ வந்து எவ்வளோக்கு வராங்க அப்படின்னா 1200 கோடி. இந்த 500 கோடி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஓஎஃப்எஸ், அதாவது ஆஃபர் ஃபார் சேல், அதில் வராங்க. ஆஃபர் ஃபார் சேலில் வந்து அப்படி வராங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த கம்பெனியோடைய ப்ரொமோட்டர் வந்து ஷேர் வந்து சேல் பண்ணுறாரு. அந்த 500 கோடி டைரெக்டாக வந்து அந்த ப்ரொமோட்டருடைய பாக்கெட்டுக்கு தான் போகுது. ஓகேங்களா? ஸோ இது வந்து இந்த 500 கோடி வந்து எந்த ஒரு எக்ஸ்பான்ஷனும் கிடையாது. இது வந்து ஓஎஃப்எஸ் அப்படின்ட்டு தனியாக பிரிச்சுட்டாங்க. 1200 கோடி தான் வந்து கம்பெனியோடைய எக்ஸ்பான்ஷனுக்கு வருது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அவங்களுடைய கடன் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1600 கோடி இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஒரு நெருடலாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஓஎஃப்எஸ்ல எதுக்கு வந்து 500 கோடி வந்து பண்ணணும்? 1700 கோடி ஃப்ரெஷ் இஷ்யூ வராங்க அப்படின்னா 1700 கோடி வந்து ஷேராக கொடுக்க வேண்டியதான். இவங்க ப்ரொமோட்டர் வந்து ஆஃபர் ஃபார் சேலில் வந்து எதுக்காக வரணும் அப்படிங்கிறது தான் ஒரு நெருடலாக இருக்குது. மற்றபடி வந்து அவங்களுடைய ப்ராஃபிட்டு, ரெவின்யூ இது எல்லாமே வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது. ஓகேங்களா? இவங்களுடைய அதான் நான் சொல்லியிருந்தேன்ல, இவங்களுடைய டோட்டல் கடன் வந்து 1600 கோடி ரூபா இருக்குது. இவங்களுடைய டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ வந்து பார்த்தோம் அப்படின்னா 2.7x இருக்குது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இவங்க இந்த 3 ஸ்டேட்டையே நம்பி இருக்கிறதுனால, அதாவது கோல்டோடைய ப்ரைஸ் வந்து ஒரு பெரிய அளவுக்கு கிராஷாக வருது அப்படிங்கிற பட்சத்தில் இவங்களுக்கு வந்து அதனால் வந்து ப்ராப்ளம் வரும். இவங்களுக்குன்னு இல்லை, நகைக்கடைக்காரங்க எல்லாத்துக்குமே வந்து ப்ராப்ளம் வரும். இதெல்லாம் வந்து நெகட்டிவில் இருக்குது. ஸோ இந்த ஐபிஓ இன்னைக்கு ஓப்பன் ஆகிருக்குது ஆகஸ்ட் 17. ஐபிஓ க்ளோஸ் ஆகுது ஆகஸ்ட் 19 அன்னைக்கு க்ளோஸ் ஆகுது. அலாட்மெண்ட்டு 20 அன்னைக்கு வந்து அலாட்மெண்ட் ஆகுது. ரீஃபண்டு ஆகஸ்ட் 21 வந்து ரீஃபண்டு கொடுக்குறாங்க. யாருக்கு அலாட்மெண்ட் கிடைக்கலையோ அவங்களுக்கு வந்து ரீஃபண்டு கொடுக்குறாங்க. ஆகஸ்ட் 21 ஃப்ரைடே அன்னைக்கு வந்து ஷேர்ஸ் வந்து உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆகும். கம்மிங் மண்டே ஆகஸ்ட் 24 அன்னைக்கு வந்து லிஸ்டிங் ஆகுது. இதனுடைய ப்ரைஸ் பேண்ட் வந்து 190 rupees வந்து 201 rupees. ஃபேஸ் வேல்யூ 5 rupees. ஓகே, இந்த நீங்கள் சொன்ன கதையெல்லாம் போதும், இதை அப்ளை பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற மைண்ட் வாய்ஸ் கேட்குது. அந்த 500 கோடி தான் கொஞ்சம் நெருடலாக இருக்குது. இருந்தாலும் இந்த ஷேர் வந்து லிஸ்டிங் கெயினுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுவங்க பண்ணலாம். ஒரு 30 ரூபாயிலேருந்து 40 ரூபா வரையும் அதிகமாக ஓப்பன் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் அப்படிங்கிற பட்சத்தில் அப்ளை பண்ணலாம். இது வந்து ஹோல்டு பண்ணலாம். ஸோ இதை வந்து அப்ளை பண்ணலாம். ஸ்ட்ராங்காக அப்ளை பண்ணலாமான்னு அதை நான் சொல்ல மாட்டேன், பட் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ரைட், இதுதான் வந்து லலிதா ஜுவல்லரியோடைய அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஐபிஓலாம் இருந்துச்சு அப்படின்னா என்னுடைய வீடியோவில் வந்து நான் கண்டினியூவாக சொல்கிறேன். ஓகே, இப்போ நிஃப்டி என்ன தாங்க சொல்லுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது நிஃப்டியை பொறுத்தவரையும்
ஆகஸ்ட் 3 அன்னைக்கு வந்து இந்த சிஏஎஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அன்னைக்கு வந்து நிஃப்டியோடைய ஹை 24,774. அன்னையிலேருந்து நிஃப்டியோடைய ஃபார்மேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, லோவர் லோஸ், லோவர் ஹைஸ்ல வந்துட்டு வருது. அதாவது ப்ரீவியஸா வந்த லோவை வந்து பிரேக் பண்ணுது. ப்ரீவியஸா வந்த ஹையை பிரேக் பண்ணாம அது கீழேயே ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்துட்டு இருக்குது. அதாவது பழனி படிக்கட்டு மேலே ஏறிட்டு இறங்கும்போது எப்படி இறங்குவீங்களா, அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே இருந்துச்சு எங்களேன். அதனால நிஃப்டி பொறுத்தவரையும் இன்னைக்கு வந்து 24,287 வந்து செட்டில் ஆயிருக்குது. அதாவது இப்போ வந்து நிஃப்டியோடைய சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 24,100 தான் மேஜர் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா. ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 24,350 24,400 வரைக்குமே இருக்குது. ஓகே, டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுது, நிஃப்டியோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன இண்டிகேட் பண்ணுது, அதையும் பார்த்துடலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு. நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தவரைக்கும் 24,300 புட்டில் ஸ்லைட்லி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா. இது வந்து சொல்லிக்கிற மாதிரி இல்லை. லைவ் மார்க்கெட்டில் வாட்ச் பண்ணிக்காங்க என்னுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனலில். அதில் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேன். அதுக்கடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டியோடைய ட்ரெண்டு இங்கே பாருங்கள். இதுதான் வந்து ஆகஸ்ட் 3 அன்னைக்கு சிஏஎஸ் கொண்டு வந்தது. இங்கேருந்து எப்படி இறங்கிட்டு இருக்குதுன்னு பாருங்கள். லோவர் லோஸ், லோவர் ஹைஸ் அந்த ஃபார்மேஷனில் இருக்குது. ஸோ இப்போ இருக்கிற சப்போர்ட் ஜோன் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்ட்ராடே சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 24,200 to 24,100. ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம்னா 24,350லேருந்து 24,400 வரையும் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. 24,400ல கொஞ்சம் காசியஸாக இருங்க. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.